சரியான அடி அடிக்கிறாங்க. வந்தாங்கன்னா பயந்து பயந்து தான் இருக்கும். அவர் வந்து அடிப்பார் குடிச்சிட்டு. பொம்பளை கையை நீட்டி அடிக்கிறது பெரிய வீரத்தனமா? பொண்டாட்டி அடிச்சா கேட்போம், கேள்வி கேட்போம். அப்படி எதுவும் இல்லையே, கூத்தியாவில் எதுவுமே இல்லையே. நல்லா தானே இருக்கு. வெரி குட், கங்க்ராச்சுலேஷன். அவார்டு கொடுக்கலாமா? கூத்தியா இல்ல, அவார்டு கொடுக்கலாம். எவ்வளோ நல்லவர், வல்லவர். நான் குள்ளமா இருக்கிறது ஏன் தப்பமா? அந்த கடவுள் படிப்பு. இப்போ போய் நீ இப்படிங்கிற அப்படிங்கிற. நீங்க என்ன அமிதாப் பச்சன் மாதிரி இருக்கீங்களா? வணக்கம். எல்ஜி பெருங்காயம் உண்மையான மனமும் சுவையும் வழங்கும் உண்மை வெல்லும். சொல்லுங்கம்மா. என் பேர் தீபா மேம். சொரப்பனந்தல் வரேன். எங்கேருந்து? சொரப்பனந்தல். ஆ, சின்ன பையன் கல்யாணம் வந்துருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்ட்டு போனேன். அப்புறம் வந்து பெரியம்மா கொடுக்குறாங்க. அங்கே அம்மா கூட பிறந்தவங்க 5 பேருங்க. அவங்க இருந்தாங்க, சொரப்பனந்தல் தான் அவங்க இருந்தாங்க. கல்யாணத்துக்காக போனப்போ பெரியம்மா வீட்டில் போய் இருந்தீங்க. இருந்தேன். அங்கே லவ் ஆயிடுச்சா? அந்த ஒரு பொண்ணுகிட்ட, அவங்க மாமா பொண்ணுக்கிட்ட விட்டு பொண்ணுக்கு நான் பேசணும். யார் அது? எங்கள் வீட்டில். அவர் சொந்தமா? சொந்தம்லாம் இல்லை. அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. அந்த பேசணும் அப்படி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்ன வயசு அப்போ உங்களுக்கு? எனக்கு ஒரு 16 இருக்கும். அநியாயம் தானே தீபா. 15 16 அவ்வளோதான் மேம் இருக்கும். கூட்டு போய் கல்யாணம் பண்ணி நாங்கள் அப்புறம் எதுக்கு போனேன் நீ அவரோட? சரி சொன்னாங்க. அப்புறம் எனக்கு பிடிச்சிருந்தது சரின்ட்டு படிக்கல. 4வது தான் படிச்சிருக்கிறேன், அவ்வளோதான். இந்த லவ் மட்டும் எப்படி கரெக்டாக பண்ணுறீங்க? தெரியல, ஸ்கூலுக்கு போகல, படிப்பு வராது, விவரம் தெரியாத, நான் லவ் மட்டும் பண்ண தெரியும். அது எப்படி? அது என்ன சிரிப்பு? இங்கேருந்து கூட்டு போகும்போது கோதியில் தான் வந்தாங்க. எனக்கு தெரியல. நீ குடிப்பியா நீ? அப்போனா நான் வரலன்னும் போது உடனே இந்த காலில் விழுந்தாங்க. இல்லை தீபா, நான் இதுக்கு மேலே குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பெங்களூர் கூட்டு போனாங்க. போய் ஒரு 10 நாள் இருந்தாங்க. அப்புறம் எங்கள் அம்மா ஒரு 10 பேர் கூட்டுக்குன்னு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. கல்யாணம் பண்ணி வச்சு கொஞ்ச நாளாக எதுவும் ஜாமன் சட்டி எதுவும் கொடுக்கல, எதுவும் நகை போடலை. அப்படி கொஞ்சம் குறைச்சல் கொடுத்துனே இருந்தாங்க. அப்புறம் கல்யாணம் 2 பசங்களும் ஆயிடுச்சு. நான் வருவாங்க. எங்கள் மாமியை தான் கொஞ்சம் குறைச்சல் கொடுக்கும். பசங்களும் ஆயிடுச்சுன்னு எவ்வளோ அடியாக இருந்தாலும் வாங்கிக்குவேன். அடிச்சாங்கன்னா மாட்டு அடிக்கிற மாதிரி ஐயோ எப்போ ஐயோ எம்மானாலும் பூரா அப்படியே பட்டு சுட்டு ஆகிடும். இவ்வளோ பேசுகிறாங்க. அடிச்சுட்டு இட்டுமே ஒரு ஊசியும் போட மாட்டாங்க. எங்கள் அம்மாட்டி சொல்ல மாட்டேன். பல்லு எப்படி உடஞ்சது? அவங்க அடிச்சுதான். அது நினைச்சேன், நான் அதுதான் கேட்டேன். நான் அடியெல்லாம் சரியாட்டி அடிப்பாங்க. எனக்கு வந்து எடுத்துக்கிறது யாரும் இல்லை. பல்லெல்லாம் அடிச்சு உடச்சிருக்காருங்க. அப்புறம் கொஞ்ச நாள் என்ன அடிப்பாரு? எதையோ காட்டு துணிஞ்சு குழம்பு வைப்பாங்க அவங்க. அந்த வெறும் அதெல்லாம் அடிப்பாங்கம்மா. ஐயோ எப்பா ஐயோ அப்படின்னா. அப்புறம் 2 பசங்க ஆயிடுச்சு இருந்தோம். அப்புறம் அவங்க போய் நான் என்ன பண்ணாங்க, அவங்க அண்ணன் முன்னாடி பழகமானாங்க. அவங்க அண்ணன் முன்னாடி பழகமாயி சுமதி அந்த பொண்ணு பேர் வந்து பழகமானாங்க. நான் கேட்பேன், அவங்க இப்போ நிறைய பண்ணுற சாட்டை போகிறேன் கேட்பேன். 2 அடிச்சு அனுப்பிடுவாங்க, போயிடுவேன். இவங்க நல்லா ஜாலியாக சம்பாதிச்சு நல்லா குடிச்சிக்கின்னு அந்த பொண்ணு கொடுத்துக்கின்னு. ஆனால் ஒரே யாருக்கும் சந்தேகம் வராது. ஃபோன் மூலியமாக தான் இருப்பாங்க, பழகுவாங்க. ஃபோன் மூலியமாக தான் இருப்பாங்க. நான் வந்து சொல்லுவேன் இந்த மாதிரி இருக்கிறாங்கன்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க. இப்போ என்ன பிரச்சனை? இப்போ ஒரு பொண்ணு கவிதான்ற பொண்ணோட இருக்கிறாங்க. அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் அடிச்சு அனுப்பி 6 மாதம் 5 மாதம் 6 மாதம் 5 மாதம் வராது அப்படியே இருக்கிறாங்க. இப்போ அந்த பொண்ணு விட்டுட்டு இப்போ கவிதான்ற பொண்ணு கூட இருக்கிறாங்க தொடர்பு. ஆனால் ஃபோன் மூலியமாக தான், யாருக்கும் சந்தேகம் வராது. சரியாக காசு கொடுக்கறதில்ல. இப்போ பொண்ணுக்கு 18 வயசு ஆகுது. படிக்கிறாளா? காலேஜ் பிகாம்சிஏ படிக்கிறாங்க. பையன் 12 வருஷம் போக போகிறான். சரி, இவ்வளோ வளர்ந்து வந்த பசங்க இருக்காங்க, இப்போ உங்கள் வீட்டுக்காரங்க இப்போ இருக்கிறாங்க தான். ஆனால் பசங்களுக்கு தெரியாது. இப்போ எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க?
எனக்கு வந்து யாரும் இல்லை மேம், அப்பா இல்லை, அண்ணன் தம்பி யாரும் இல்லை. சரியான அடி அடிக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் இவங்க வீட்டில் இருப்பேன், பெங்களூருக்கு போவாங்க, சம்பாதிப்பாங்க. எல்லாம் வீட்டுக்காரன் வந்தால் சந்தோஷமாக இருப்பாங்க. நான் வந்தாங்கன்னா பயந்து பயந்து தான் இருப்பேன். எங்கே வந்து அடிப்பாரோண்ணா என்ன பண்ண. என்னம்மா பிரச்சனை? அவர் வந்து அடிப்பார் குடிச்சிட்டு. எதுக்கு அடிக்கிறாரு? கடன் லோனு எந்த எம்எல்ஏ லோன் அவருக்கு டென்ஷன். எம்எல்ஏ எந்த தப்பு இருக்காது மேம். ஏன் மட்டை பண்ண, ஏன் காதந்த பண்ண, ஏன் உடையந்த பண்ண, ஏன் உடையந்த அவங்க தான் விருப்பப்பட்டு கூட்டின்னு போனாங்க. ஏன் உடையந்த பண்ண, ஏன் காதந்த பண்ண, ஏன் 4 யானை மூட்டை கட்டினு வந்த பண்ண. அவங்க எங்கள் மாமியாருக்கு ஏற்றமே அவ்வளோ கேவலமாக பேசுவாங்க. எனக்கு வந்து 60 ஜாமான் தான் அம்மா கொடுத்துச்சு. அந்த 1/2 பவுன் தான் போட்டுச்சு, அதுக்கு மேலே இல்லை. கட்டில் கொடுக்கல, பீரை வந்து ஒரு 5 அடி பீரை கொடுத்தாங்க, அவ்வளோதான். வேறு எதுவுமே கொடுக்கல. இதெல்லாம் எடுத்துட்டு வருவார் தெரிஞ்சு அவனை கல்யாணம் பண்ணார் அவர் இல்லையே? இல்லை மேம். லவ் மேரேஜ் தானே? மேம் அவங்களும் விருப்பப்பட்டு தான் இது நல்லா சம்பாதிச்சா நீங்களே வாங்கிக்கலாமே, எதுக்கு அம்மா கொடுக்கணும்? இப்போ அம்மா தான் அதிகமாக பண்ணுது. இவங்க குடிச்சிட்டு இப்போ இந்தமாரி நல்லா ஜாலியாக இருக்கிறாரு. எந்த லோனு காசு கட்டுறதுல எந்த இது பண்ணுறதில்ல. இப்போ நான் 3 மாதம் ஆச்சு, போய் 3 மாதம் இருந்து பார்த்தேன். பசங்க இங்கே ஒன்றே தான் கணிச்சிங்க. சரி உடம்பு சரியில்லை, பாப்பா உடம்பு சரியாக இருக்கிறான்னு வந்தேன். வந்து பார்த்தாக்கா, அம்மா என்னால் முடியலம்மா, எங்கள் மாமியார் இருக்குது, ஒரு துணி கிணி கசி கொடுக்காது, எதுவுமே பண்ணாது. எவ்வளோ துணி கழிச்சு அவர் நான் தான் வந்து 3-4 நாளாக அந்த துணியை ஃபுல்லாக கசக்கி போட்டு, அப்புறம்மா போகாதம்மா, எல்லா வேலையும் நான் வீட்டு வேலையும் செஞ்சுட்டு காலேஜ் போகிறது கஷ்டமாக இருக்குது, காலையில் 7:30 போயிடுறேன், கஷ்டமாக இருக்குது, போகாதம்மா அப்படின்னு சரி நின்ட்டேன். இப்போ நான் நின்று பார்த்தா கொஞ்சம் காசு போட்டாங்க. அது வண்டி டிவி 7 மாதம் கட்டாது விட்டுக்கிறாங்க. வண்டி டிவி கட்டின 3 மாதம் காசு. அப்புறம் வாங்கி கொடுத்துருக்கீங்களா லோனு காசு? வண்டி இவங்க தான் மேம் 1,15,000 எடுத்தது. அது மாதம் கட்டணும் 4,750 கட்டுறோம் மேம். அம்மா அப்பா கூட தான் இருக்கியா நீ? நல்லா ஹாஸ்டலில் இருக்கியா? வீட்டில் தான் இருக்கேன். போயிட்டு வருவியா காலேஜுக்கு? போயிட்டு 2:30 வந்துடுவேன். உனக்கு கஷ்டமா இருக்காம்மா வீட்டில் இருக்க? இவங்களும் போயிட்டாங்க, அவரும் போயிட்டார் வேலைக்கு. நானும் என் தம்பி தான். நான் 7:30 போகணும், கஷ்டமாக இருக்கும். அவனும் பார்க்கணும், சாப்பாடு செய்யணும். நீங்கள் தான் பண்ணுவீங்களா? இவங்க எல்லா டைம் 2 மாதம் தான். சண்டைன்னு போயிட்டுனா நீங்கள் எங்கே போனீங்க? அம்மாவோட அடி தாங்க ஓடிடுவோம் மேம். செம்ம அடி அடிப்பாங்க மேம். ஒன்றையும் திட்டு வராப்பா? இது குடிச்சிட்டு வந்து கேள்வி தான் கேட்கும். குடிச்சிட்டு அம்மா வீட்டுக்கு போனால் நீங்கள் தான் எல்லாம் செய்வீங்க? அவங்க போயிட்டாங்க, என்னையும் கூப்பிட்டாங்க, நான் போகலச்சு. நானும் போயிட்டா எப்படி சொல்லிட்டு வீட்டில் இருந்துட்டேன். நான் அப்பா மட்டும் தப்பு சொல்ல மாட்டேன் மேம். அவங்களும் வேலைக்கு போகணும், அவரும் போகணும். 2 பேருமே. அவங்க மட்டும் போனால் இவங்களும் இருந்தால் என்ன பண்ணாங்க? 2 பேருமே போகணும் மேம். எங்கள் அப்போதுலேருந்து எங்கள் வீட்டில் வந்து நான் எங்கன்னா போனேன்னா வேலைக்கு போனால் வச்சுக்க, போவாத தீபா நீ எங்கேயும் போவாத, நான் இருக்கிறது நீ போவாதன்னு சொல்லி ஒரு 15 வருஷமாக சோறு போட்டு இப்போ எங்கன்னா போனால் அதுவும் ஹோட்டல் வேலைக்கு போக முடியாது, எனக்கு பிடிக்காது தீபான்னு சொல்லு. ஏன்னா கார வழி யாருன்னா நான் போனாங்கன்னா இவங்க சரியில்லை, அவங்க சரி, இவங்க கூடலாம் போவாதுன்னு சொல்லும். நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், உங்கள் ஹஸ்பண்ட்டை பேசிட்டு நான் உங்களை கூப்பிடுறேன். உங்கள் பேர்? முனியப்பன். எங்கேருந்து வரீங்க முனியப்பன்? திருவண்ணாமலேருந்து வரோம். ஒய்ஃப் பேர்? தீபா. என்ன பிரச்சனை உங்களுக்கு? எது பிரச்சனை இல்லைங்களா? உங்கள் ஒய்ஃபோட பல்லெல்லாம் எப்படி உடஞ்சிருக்கு? அது யோசிக்கிறீங்க? இல்லை சண்டையில். எப்படி சண்டையில் பல் உடையும்? உங்கள் பல்ல உடஞ்சிருக்கா? காமிங்க. இல்லை மேடம், அது வந்து நான் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துங்கிறேன். என்ன ட்ரீட்மெண்ட்? எனக்கு வந்து இது கொலஸ்ட்ரால். கொலஸ்ட்ரால். கொலஸ்ட்ராலுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் எடுப்பீங்க சொல்லுங்கள் பார்ப்போம். அது வந்து மாத்திரை சாப்பிட்டுங்கிறேன். பிபி சுகர் பண்ணிக்குது. அது எதனா கோவத்தில் பேசினா பல்லோடையுமா? தப்பு தான். என்னங்க இதெல்லாம்? பொம்பளை கையை நீட்டி அடிக்கிறது பெரிய வீரத்தனமா? அப்படிலாம் இது இல்லை, கோவத்தில் செய்ய. திருப்பி அடிக்க மாட்டாங்கங்கிற தைரியம் இல்லை. இப்போ நல்லா ட்ரெயின் பண்ணி அனுப்ப போகிறேன், கராட்டே கற்றுக் கொடுத்து. சரி, அவளை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணீங்களா? ஆமாங்க. இதுக்கு தானா? அப்படி இல்லை. இப்போ ரொம்ப பாவம் மாதிரி உட்காந்துருக்கீங்க. நாங்கள் ஒன்றும் பண்ணல மேடம். ஏதோ புருஷன் பொண்டாட்டில கொஞ்சம் பிரச்சனை வரதான். அதெல்லாம் வராதுங்க. புருஷன் பொண்டாட்டியான வாயு பேச்சோட நிறுத்தணும். அதெல்லாம் கையால அடிக்கிறது, பல்ல உடைக்கிறது, முதுகுல கட்டையால அடிச்சிருக்கீங்க அவன் முதுகுல. காமிக்கவா? ஊருக்கு போகிறது மாசக்கணக்கில் இருக்கிறது. ஆமா, இப்படி அடிச்சீங்கன்னா என்ன பண்ணுவா அவ?
வீட்டுக்கு வர்றதில்ல. எப்படி வருவாங்க? ஊரில் ரொம்ப அசிங்கமாக இது பண்ணுறாங்க. பொண்டாட்டி அடிச்சா அசிங்கம் தாங்க. பொண்டாட்டி அடிச்சா அசிங்கம் தான். அதுக்கு வாய் கை கம்மல் வச்சுன்னு இருக்கும் குடும்பம் பண்ண வீட்டில். ஊர் உலகத்தில் அவளுக்கு கேட்பால் இல்லைன்னு தான் நீங்கள் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க. அவள் கேட்கறதுக்கு யாரும் இல்லைன்னு தான் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்கல்ல. இப்போ நாங்கள் வந்துட்டோம்ல. இல்லை மேடம், இன்னும் கேட்போம். பொண்டாட்டி அடிச்சா கேட்போம், கேள்வி கேட்போம். இது வரைக்கும் எங்கள் ஊர்லேருந்து இந்த மாதிரிலாம் வந்துட்டு கிடையாது. தப்பான செய்யுங்க. என்னங்க? வேறு ஒன்றும் இல்லை. ஆ, பிரச்சனை போகிற அதை நான் கொண்டு வரேன். என்னங்க? அவள் தான் கொண்டு வராளா பிரச்சனை? இது பாருங்க, அவளுக்கு அண்ணன் இல்லை, அப்பா இல்லை, யாரும் கேட்க மாட்டாங்க. அதனால அவளை அடிக்கிறீங்க. இனிமே நாங்கள் கேள்வி கேட்போம். இப்படி உட்கார வச்சு கேள்வி கேட்போம். மாதம் வந்து 30 நாள் தான் மேடம் வேலை. எனக்கு உடம்பு சரியில்லை, 15 நாள் 10 நாள் லீவ் போட்டுருவேன். எங்கே அந்த பேமெண்ட், எங்கே சம்பளம் எங்கே? உடம்பு சரியில்லைன்னா யார் பார்க்கணும்? பொண்டாட்டி தானே பார்க்கணும். பொண்டாட்டி இப்படி அடிச்சிங்கன்னா நம்ம சொன்னால் கூட அது ஏற்றுக்க மாட்டேங்குது. உங்களால் என்னோட முகத்தை பார்த்து பேச முடியறதா? ஏன் முடியல? அவ்வளோ வெக்கமாக இருக்கு உங்களுக்கு. நீங்கள் செய்யறது செயல் அப்படி இருக்கு. நான் அப்படி எதுவும் இல்லையே, கூத்தியாவில் எதுவுமே இல்லையே. ஓ, நல்லா தானே இருக்கு. வெரி குட், கங்க்ராச்சுலேஷன்ஸ். அவார்டு கொடுக்கலாமா? கூத்தியா இல்லை, அவார்டு கொடுக்கலாம். சம்பாதிக்கிறேன், சாப்பிட்றேன். பொண்டாட்டி அடிக்கிறேன், பல்ல உடைக்கிறேன், முதுக அடிச்சு விறக அடுப்பில் வைக்கிற விறகால முதுக அடிச்சு உடைக்கிறேன். எவ்வளோ நல்லவர், வல்லவர். யாரு? கவிதா. கவிதா தெரியாதா? கவிதா 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 ஆ? அவளுங்க வர சொல்லுங்க. கவிதா வர சொல்லுங்க. கவிதா தீபா உங்கள் வீட்டுக்காரி. தீபா வீட்டுக்காரி கவிதா வந்திருக்காங்களே. கவிதா கவிதாவை எப்படி பழக்கம் சொல்லுங்க. வர சொல். இப்போ வர வேண்டாம். கவிதா அப்புறமா அனுப்புங்க. கவிதாவை எப்படி பழக்கம்? கவிதான்னு யாரையுமே தெரியாது. தீபா முதல்ல வர சொல்லுங்களேன். தீபா யாருமா? கவிதா கவிதான்ற பொண்ணு ஹைவேலேருந்து கட்டி போயிடுது மேம், முத்துனூர். இவங்க வந்து அதிகமாக அங்கே தான் இருக்கிறாங்க. இவங்க சம்பாரிச்சு ஒழுங்காக கொடுக்கறதில்ல. ஒரு டைம் ஆள் இல்லை, மேஸ்திரினை ஃபோன் பண்ணி உங்கள் வீட்டில் கிளம்பி வந்துட்டாங்கன்னு சொன்னாங்க. கிளம்பி வந்துட்டாங்கன்னு சொன்னால் ஃபோன் பண்ணாக்கா இவங்க செய்கிற மேஸ்திரிங்களுக்கு பூரா ஃபோன் பண்ணி பார்த்தாக்கா இல்லைம்மா அங்கே இல்லை அங்கே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இவருனா நான் சுந்தரகிட்ட தான் செய்கிறேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டால் இல்லைம்மா அங்கே வரல அவரு அப்படின்னு சொல்லிட்டாரு. பார்த்தா ஃபோனு சுவிட்ச் ஆஃப், 3 நாள் சுவிட்ச் ஆஃப். ஃபோன் பண்ணி பார்த்தா சுவிட்ச் ஆஃப்னு இது. அப்புறம் 3 நாள் சென்று வந்தாங்க. வந்து கீழே இருந்து மேலே வரைக்கும் ஒரு மாதிரியே பார்த்தாங்க. நான் குள்ளமாக இருக்கிறது ஏன் தப்பா? அது கடவுள் படிப்பு. இப்போ நீ விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டேன், இப்போ போய் நீ இப்படிங்கிற அப்படிங்கிற சொல்றா அப்படி அப்படின்னு சொன்னா நான் என்ன பண்றது? நீங்க என்ன அமிதாப் பச்சன் மாதிரி இருக்கீங்களா? இல்லை, சும்மா திருச்சியில் பிரச்சனை வரதான் செய்யும். அது போய் நீ ஒன்று சொல்ல, நான் ஒன்று சொல்லுவேன். நான் எதுவுமே சொல்ல மாட்டேம்மா, வாயை திறந்தவே அடிதான் மேம். பசங்க 2 பசங்க, சின்ன சின்ன பசங்க, இவங்க பெங்களூர் போய் சம்பாதிப்பாங்க. எப்போ வந்தாலும் அந்த பசங்களை ஒரு தக்க பறி கூட வாங்கி வர மாட்டாங்க மேம். இந்த பொண்ணு தான் எப்படி உங்களுக்கு தெரியும்? இந்த பொண்ணு தான் எப்படி தான் இவங்க பண்ணுற சேட்டை தான் நிறைய தெரியுது மேம். அப்புறம் திருவண்ணாமலை சைடே சுற்றிங்க வந்துட்டு வந்துன்னா ஒரு 3 நாள் 4 நாள் விட்டு வந்துனான்றாங்க. அந்தா நான் பெங்களூரில் தான் இருந்தேன், சுந்தரகிட்ட தான், சுந்தரகோடனில் தான் இருந்தேன் அப்படின்னு வந்து பஸ் டிக்கெட்டு கிடச்சுறாங்க. வாயை திறந்தவே போய் தான் மேம். இந்த கவிதா மேட்ரு என்னது கொஞ்சம் சொல்லுங்க. எப்படி லவ் ஆச்சு கவிதாவோட? இல்லை இவங்க மேடம், இங்கே இருக்கிறாங்க. ஆனால் அங்கே போனால் தெரியும். அதே எப்படி கவிதா எப்படி இருப்பாங்க? நல்லா டாலா இருப்பாங்களா? அவங்க நல்லா 6 ஃபுட்டரா? இல்லை மேடம். அப்புறம் உங்களை விட ஹைட்டா இருப்பாங்களா? இது எப்போ பாரு மேடம் ஏ கோல் தான். சொல்லுங்க, கவிதா மேட்ருக்கு வாங்க. அவருக்கு 4 பசங்க, நான் 2 பையன் 2 பொண்ணு. வருமானம் பூரா அங்கே தான் போகுது. இப்போ போய் 3 மாதம் இருந்தாங்க. ஒரு 25 29 அவ்வளோதான் மேம். அது 3 வண்டி டியூ 3 மாதம் கட்டினேன். நோட்டீஸ் வந்துச்சுன்னு சீட்டு காசு கட்டினேன். அப்புறம் வீட்டு செலவுக்கு மீதி எனக்கு ஒரு நிமிஷம். கவிதாவை எப்படி பழக்கம்? இல்லை மேடம். கவிதாவை எப்படி பழக்கம்? கவிதா இல்லை மேடம், அதெல்லாம் எந்த பழக்கம் கிடையாது மேடம். சொல்லுங்க. அனாவசியமா மேடம், யார் பொண்ணு வந்திருக்கா அனாவசியமா வச்சுக்கணும்னு சொன்னாவ. அந்த ஆதாரத்தை கவிதா மேட்டருக்கு வாங்க. விடுங்க, கவிதா மேட்டருக்கு வாங்க. கவிதா வந்து யார் தெரியுமா? அது எங்க மாமன் பொண்ணு. மாமன் பொண்ணுலாம் எப்படி அப்ப தெரியுமா? வசதியா போச்சு. இல்லை, ஐயோ எனக்கு என்ன சொல்றதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. உங்களுக்கு கனெக்ஷனே இல்லை? இல்லை மேடம்,
என் குலதெய்வமாக சத்தியம் பண்ணி சொல்கிறேன், அதெல்லாம் கிடையாது. ஆதாரம் செல்லில் இருக்குது மேம். அதான் இவங்க என்ன பண்ணுறாங்க, ஐடியோட செல்லில் இருக்கிற ஆதாரம் கடையில் கொடுத்து எடுத்துடுறாங்க. ஆனால் சிம்மில் இருக்கிற ஆதாரம் கம்பெனிலேருந்து எடுக்க முடியாதுன்னு தெரியாதா? பேசுறது எனக்கு ஆத்திரம்லாம் வருது உண்மையிலே மேடம். நான் இப்போ எவ்வளோ இது பண்ணாங்களோ அந்த அவங்க பழக்கமே கிடையாது எனக்குலாம். தான் கொட்டு வர ஆத்தத்து பூரா 2 வாட்டி போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து என்ன உளுந்து தரல பையன் என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க? கூத்தியா வச்சுங்க இங்கே அங்கே பேச கொள்ளக்காரங்க. சந்தேகப்படுறியா ரொம்ப? சந்தேகம் இவங்க பண்ணுற சேட்டையே எனக்கு தெரியுது மேம். நான் சந்தேகம்லாம் படுறதில்ல. ஏன் மேம், கல்யாணம் ஆகினா ஒரு ஆம்பளனோட சந்தோஷமாக இருக்குன்னு ஒரு ஆசை எனக்கு. அது கல்யாணம் ஆகத்துலேருந்து அது கிடையாது மேம். கல்யாணம் 2 பசங்க ஆச்சு, அவ்வளோதான். அதிகமாக அவங்க அண்ணன் பொண்டாட்டி கூட இருந்தாங்க. 5 மாதம் 6 மாதம் 5 மாதம் 6 மாதம் 5 மாதம் 6 மாதம். இப்போ இந்த மூஞ்சி பார்த்தா இப்போ நான் 7 மாதம் ஆகுது மேம். இந்த வயசில் நான் படுத்துட்டேன். அவங்கவுங்க அண்ணன் பொண்டாட்டி சந்தோஷமாக இருக்கிறத பார்த்தா எனக்கு மன வேதனையாக இருக்கும். நீ 1008 போவா பொண்டாட்டின்னு பேசுனல, எனக்கு அது ஆசை வச்சிருக்கல. எனக்கு 1008 ஆம்பளை கட்டி எந்த நம்பர் இருக்குது, எந்த செக் பண்ணி பாருங்க. எனக்கு ஆம்பளை கட்டி வைக்கிறாங்க. நிறைய வருவாங்க, ஊர்லேருந்து வருவாங்க. வந்தோடனே அண்ணனே தான் உட்காந்து கிடப்பாரு. சந்தோஷமாக உட்காந்து பேச மாட்டார். எனக்கு ஒரு ஆவலாக இருக்கும். அண்ணனே தான் காலையில் குளிப்பார், தண்ணி ஊற்றினா அப்படியே அந்த சலசலம் வடி 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 லிங்கி கட்டிக்கிட்டு போய் நேரம் அங்கே நிற்பார். அங்கே அந்த லைனில் தான் இருக்குது வீடு. நீ என்னை பார்ப்பலா அப்படின்னு இப்போ நின்று காட்டிட்டு தான் வருவார். அங்கே பார்த்துட்டு இன்னும் கலரு அது நைட்டு இன்னும் சகப்பா மஞ்சவா ஆரஞ்சா அப்படின்னு வந்து பார்ப்பார். பார்த்துட்டு அந்த ஒரு பெட்ஷீட்டு கலர், அது கலர்கள் அது அப்படியே மூஞ்சில் மோப்ப முடிச்சு ஒரு மாதிரி பண்ணுவார். அப்படியே ஒரு காம இதுமாரி எல்லாம் ஆம்பளை முன்னாடி சந்தோஷமாக இருந்தால் பார்த்தா எனக்கு ஆத்திரமாக இருக்கும். எனக்கு நானும் ஒரு பொண்ணு தானே, எனக்கு அந்த ஆசை இருக்கக்கூடாதா? முனியப்பன் எவ்வளோ வருத்தப்படுறா பார்த்தீங்களா? எல்லாம் நடந்து போச்சு. ஏன் உங்களுக்கு உங்கள் பொண்டாட்டி மேலே பாசமே இல்லையா? தாலி கட்டின 10ஆவது வருஷத்துலேயும் இப்படியே தான் 5 மாதம் 6 மாதம் 5 மாதம் 6 மாதம் 5 மாதம் கணவன் மனைவினாக்கா சண்டை சச்சரவு வரதான் செய்யும். ஏதோ ஆத்த வீட்டுக்கு போறியா 2 நாள் 3 நாள் அவ்வளோதான். நீ மாசம் இந்த பசங்களுக்கு யாரு சாப்பாடு செஞ்சு யாரு போறது? பசங்களை வீட்டுன்னு தான் மேம் போயிடுவேன். இப்போதான் விட்டுட்டு போனேன், ஒரு 3 மாசமா இருந்தாங்க. எப்போ போனாலும் பசங்களை வீட்டுன்னு தான் போயிடுவேன். சின்ன சின்ன பசங்களும் போது இட்டுன்னு போனேன். இப்போ பெரிய பெரிய பசங்க ஆன பிறகு எல்லாம் காலேஜ் போட்டு பார்ப்பேன். அவன் ஸ்கூலுக்கு போகிறான், அவங்களுக்கு யார் சாப்பாடு செஞ்சு ஒரு நாள் இவங்க பெங்களூர்ல 2 மாசம் போனால் 2 மாதம் 3 மாதம் அவங்க அம்மா வீட்டிலே இருக்கிறேன். நீங்கள் ஜாலியாக இருப்பீங்க. நான் உடம்பு சரியில்லாத ஆள். என்ன முனியப்பன், பொண்டாட்டி ஊருக்கு போனால் உங்களுக்கு ஜாலி தான்? ஜாலியெலாம் எதுவும் இல்லை மேடம். வருத்தப்படுவீங்களா? பசங்களுக்கு சாப்பாடு செஞ்சு வைக்கிறது நீங்கள் செய்வீங்களா? அப்புறம் என்ன பண்ண முடியும்? நான் எத்தனை வாட்டி தான் போய் கூட்டின்னு வருது கிடையாது. போய் மேம் நீ அங்கே பக்கத்தில் இருக்கிறது கூட விசாரிச்சு பாருங்க. எப்போ அடிச்சு அனுப்பலாம் வரவே மாட்டாங்க. இருந்து பார்த்துட்டு நானே தான் பசங்களை கூட நானே தான் வந்து குடும்பம் பண்ணிக்கிறேன். இட்டுன்னு வந்து விட்டு தான் சலிச்சு தான் அங்கேயே எத்தனை நாள் இருக்குது இருந்துட்டு வரட்டுன்னு சொல்லிட்டு தான் நான் கம்மனு. நீங்கள் எந்த தப்பு பண்ணாரு இல்லையா? நான் வந்து தப்பு பண்ணேன். இவன் சொன்னெல்லாம் பொய்யா? கவிதா மேட்டர், வேற எது நைட்டி மேட்டர், அதெல்லாம் பொய்யா? அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அப்புறம் ஏன் அவள் அப்படி சொல்கிறா? இதுன்னு இல்லை, அங்கே இருக்கிறவங்க எங்கள் லைனில் இருக்கிறவங்க பூரா நான் பேசக்கொள்ள தான் இருக்கிறான்னு ஏமால தான் சந்தேக புத்தி தான், வேறு ஒன்று. அதுதான் ப்ராப்ளம். நான் எதுவும் அந்தமாரி ஆளெலாம் கிடையாது. அப்பா வீட்டில் செலவு காசுலாம் தரது இல்லையாம்மா? தருவாங்க. மாதம் எவ்வளோ செலவு கொடுப்பாரு? செலவுக்குன்னு கேட்டால் போட்டு விடுவார். 500 1000 ரூபா அவ்வளோதான் மேம். அது மேலெல்லாம் இல்லை, நேரடியாக தான் இருக்கிறாங்க. வீட்டு செலவுக்கெல்லாம் அனுப்புறது? நான் சொன்ன மேலே போய் இருக்கிறப்போ கொடுக்குறாரா இல்லையா? கொடுப்பாரு மேம், செலவுக்கு இல்லை அப்படி. அம்மா ஒரு மாதிரி சொல்கிறாங்க, அப்பா ஒரு மாதிரி சொல்கிறாங்க. யார் மேலம்மா தப்பு? 2 பேருமே இது பண்ணணும் மேம். ஏன்னா சும்மா சும்மா சண்டை போட்டே இருக்காங்க. நான் அதிகமாக வாயாருன்னா கேளுங்க மேம். இவங்க தான் அவரு குடிச்சிட்டு அடிப்பாரு. அடிக்கும்போது நீங்கள்லாம் பார்த்துட்டு சும்மா இருப்பீங்க? நானும் தடுப்பேன், என்னாலையும் முடியாது இல்லை. அவங்க நைட்டில் மாயினாங்க, நானும் தூங்காமல் நின்றுட்டே இருக்கணும். அவர் அடிக்காதமே பார்க்கணும். அவரை சமாளிக்கிற அளவு எனக்குலாம் தெம்பு இல்லை. ஸ்ட்ரைட்டாக நின்றுட்டு அவங்க அடிக்காதமே நான் நின்று நானும் தம்பி பார்க்க மாட்டேன். அவன் வந்தானா சாப்பிட்டானா போயிடுவான், நான் தான் பார்த்துக்கணும். கேட்கணும் நானும் திட்டுறேன். இந்த பசங்களை பார்த்தா உங்களுக்கு வய தெரியலையா?
அவங்களுக்கு அவங்க பசங்க எப்படி வாழ்வாங்க? இல்லை. இல்லை பசங்களாம் பார்த்துக்கணும் மேடம். கேளுங்க, நேராக தானே கேது. அவங்களுக்கு என்ன தேவை அது பண்ணிட்டு தான் இருக்கிறேன். அப்படியாம்மா? நான் அப்படி ஒன்றும் இல்லையே பசங்களை. சாப்பாட்டுக்கெல்லாம் கஷ்டம் இல்லைல்லம்மா? அதெல்லாம் இல்லை, செலவுக்கு இல்லை சொன்னால் போட்டுவிடுவார். அம்மா தேவையில்லாம சந்தேகப்படுறாங்களா அப்பாவை? அவங்க சொல்லியிருக்காங்க, கேட்பாங்க, ஆனால் நான் நம்ப மாட்டேன். அவர் அப்படி பண்ண மாட்டார் அப்படி. நீ அப்பாவை நம்புறியா? ஏன் அம்மா அப்படி சொல்றாங்க? அப்புறம் இப்போ அந்த ஃபோன் பண்ணி அந்த பொண்ணு பேசக்கூடாது, இதுக்கு மேலே அந்த பொண்ணு நான் தேடி போங்க. யாருன்னு தெரியல, அவங்க சொல்கிறாங்க. கவிதான்னு யாரையோ சொல்றாங்க. அது எனக்கு தெரியாது. தெரியாது. நீங்க 2 பேரும் தனியா தான் இருக்கீங்களா? இல்லை, இப்போ இருந்தோம் 2 மாசமா. இவங்களும் அவங்க அம்மா வீட்டு போயிட்டாங்க, அவரும் வேலைக்கு போயிட்டாரு. நானும் தம்பி மட்டும்தான் தனியா இருந்தீங்க. அந்த 2 பசங்களையும் விட்டுட்டு நீங்க ஏன் போறீங்க உங்க வீட்டுக்கு? அடி தாங்க அடிப்பார் மேம், நல்லா அடிப்பார். என்னாலே தடுக்க முடியாது, நல்லா அடிப்பார். முதுகுலாம் பின்னாடிலாம் ஒரு மாதிரி பழுத்து பண்ண வச்சோம், அவங்களாலையும் முடியல. நீங்க வேலைக்கு போங்க. நீங்க சம்பாதிச்சு ஒழுங்கா அவங்களுக்கு கொடுங்க. மேம் அந்த பொண்ணு இவங்க போகக்கூடாதுமா, பேசக்கூடாதுமா. இவங்க இல்லை, நான் அந்த தப்பு செய்யலைன்றாங்க. எனக்கு அந்த ஆதாரம் அவருக்கு என்னம்மா வயசு? நீ என்ன 15 வயசு பொண்ணு, அவர் 20 வயசு பையனா? மேம் உண்மையாக இவங்க பழகமா இருக்கிறாங்க மேம், உண்மையாக போகிறாங்க. இவ்வளவு வயசு திருந்தாத ஜன்மங்க திருந்தவே திருந்தாது. விட்டுரு, உன்னோட வேலையை மட்டும் பாரு. எப்படியோ போட்டு விடு. இவங்க எப்படியோ போடுறாங்க, விட்டுற மேம். வருமானம் பூரா போதே, நான் 2 பசங்க வச்சு என்ன மேம் நீ பண்ணுறேன்? என்னத்த பண்ற? நீ இப்போ 3 மாசம் அம்மா வீட்டுல போய் இருக்கா, குழந்தைய தனியா விட்டுட்டு. நீ பொறுப்பா நடந்துக்கிறியா? பேசக்கூடாது நீ எல்லாம். எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் பசங்க கூட இருக்கணும். நீங்க பாவம். அது வெக்கமா இல்லையா உங்களுக்கு எல்லாம்? குழந்தைங்களை பெத்துட்டு இப்படி அலைய விடுவீங்க? குழந்தைங்க வீட்டில் தான் இருக்குது மேடம். அது குழந்தைங்களை பாதுகாப்பு பண்ணுற ஆள் சரியில்லை. நான் எங்கே நீங்க ரொம்ப ஒழுக்கங்க. அதான் பார்த்தேன், வீட்டுல வயசு புள்ளைய வச்சிருக்கீங்க, வயசு பையனை வச்சிருக்கீங்க. அப்பா செய்யறது செயலாது. தனி மனித ஒழுக்கம் இல்லாம வாழவே முடியாது. முனியப்பன், இனியாவது திருந்து வாழ்வீங்களா? பாப்பாக்கு ஃபீஸ் கட்டுவீங்களா? நீங்க நினைச்சீங்கன்னா ஒரு நாளைக்கு 1500 ரூபாய் சம்பாதிக்கிறீங்க, நினைச்சீங்கன்னா அவளுக்கு ஈஸியா ஃபீஸ் கட்டலாம். உங்களுக்கு உங்க பிள்ளைங்கள்கிட்ட கடமை இருக்கு, அந்த கடமையை சரியா செய்யுங்க. வேற கனெக்ஷன் வச்சிருக்கீங்கன்னா அது கட் பண்ணுங்க, தேவையில்லை உங்களுக்கு. அது உங்களுக்கு என்ன வயசு இப்போ? 46 வயசுல புத்தி வரலன்னா வரவே வராது. இப்படியே எவ்வளவு நாளைக்கு? எல்லாரும் மாதிரி நல்லா வாழணும்னு இருக்காதா? அவ கூட படிக்கிற பசங்களை எல்லாம் பார்த்தா அவளுக்கு வருத்தமா இருக்காது? எனக்கும் வீட்டுல எங்க அம்மா அப்பா நல்ல சந்தோஷமா ஒரு நல்ல குடும்பமா இருக்கணும்னு அந்த குழந்தைக்கு இருக்காது? இல்லைன்னா வேண்டாம், கொடுத்துடுங்க, நாங்க ஏதாவது ஹோம்ல சேர்த்து நாங்க படிக்க வச்சுக்கிறோம்ல. வேண்டாம் உங்களுக்கு பொண்ணு பையனும். வந்துடுறியாம்மா? அப்பா அம்மா வேண்டாம், வரியா? சேர்த்து விடுறேன். அவங்கெல்லாம் மேடம் அம்மா அப்பா வேணும். வேண்டாம், இப்படி எதுக்கு அப்பா அம்மா? என்ன சொல்ற பாத்தீங்களா உங்க பொண்ணு? இன்னொரு வாட்டி கரெக்டா நடந்துக்கலன்னா பொண்ணையும் பையனையும் ஹாஸ்டல்ல சேர்த்து விட்டு நாங்க படிக்க வைப்போம். உங்களுக்கு வேண்டாம். அப்புறம் பொண்ணு பையன் சொல்லி வரக்கூடாது சொல்லிட்டேன். இந்த பாரு தீபா, உங்ககிட்ட நான் சொல்றேன், அவர் என்ன சட்டை போறாரு, யார் என்ன நைட்டு கலர் போடுறாங்க, இதெல்லாம் வேண்டாம். இவ்வளோ நாள் திருந்தாதாலும் திருந்த மாட்டாரு, அவருக்காக புத்தி வந்து திருந்தணும். எனக்கு அந்த ஆதாரம் வேணும் மேம். என்ன ஆதாரம்? அவங்க யாரோட பேச? இந்த பாரு தீபா, நீ உன்னை பத்தியே பேசிட்டு இருக்க, அவரை பத்தியே பேசிட்டு இருக்க. உங்க 2 பேருக்கு வயசாச்சு. லவ் பண்ணிட்டு நடக்கிறது வயசெல்லாம் கிடையாது உங்களுக்கு. எனக்கு 36 தான் மேம், அவருக்கு தான் மேம் வயசு அதிகம். எனக்கு ஆசை மாசமே இருக்கக்கூடாதா மேம்? அவங்க ஆதாரம் இருந்தால் தான் மேம், இல்லைன்னா இவங்க சொல்லி சொல்லி அடிப்பாங்க. எனக்கு அந்த ஆதாரம் வேணும் மேம். எனக்கு இப்போ உனக்கு குழந்தையோட வாழ்க்கை முக்கியமா? குழந்தையோட வாழ்க்கை முக்கியம். அவங்க அந்த ஆதாரம் எனக்கு வேணும். என்ன ஆதாரம்? இவன் அந்த பொண்ணோட பழகிறது உண்மை, அந்த ஆதாரம் எனக்கு வேணும். இவங்க இல்லைன்னா இவங்க ஹைவேல போய் நான் அந்த தப்பே செய்யல, என்னை அந்த மாரி போய் பண்ணி என்ன பண்ணிட்டா. அப்படியே உங்க அப்பாக்கு யாரு கூடயாவது பழக்கம் இருக்குன்னு நினைக்கிறியா? எனக்கு தெரியல மேம். தெரியும். பொண்ணுங்கெல்லாம் தெரியும். அந்த இவங்க ஒரு தப்பு பண்ணாங்கன்னா அங்கே ஹைவேல யாருக்கும் தெரியாத மாதிரி பண்ணுவாங்க. இவங்க வீட்டிலே அப்படிதான், இவங்க அம்மாவும் அப்படிதான். ஒரு தப்பு பண்ணிச்சுன்னா யாருக்குமே தெரியாது. நைட்டு 12-1 மணிக்கு அசாமல் வரும். நீ எதுக்கு இங்கே வந்த? எதுக்காக வந்த? உனக்கு பசங்களோட வாழ்க்கை முக்கியமா இல்லை இது முக்கியமா? பசங்களோட முக்கியம். எனக்கு அந்த ஆதாரம் எனக்கு வேணும் மேம்.
என்னதுன்னு மட்டும் சொல்லிடுங்களேன். எப்படி ஆச்சு, என்ன ஆச்சு? அவங்கள விட்டு இருக்க முடியுமா உங்களால? கனெக்ஷன் இல்லை, இல்லாம அனாவசியமாக சந்தேகப்பட்டா எப்படி? ஏதாவது ஒரு துப்பு இருக்குணும்ல. அதுதான் மேம் நான் ஆதாரத்தை கேட்குறேன். இன்னொரு டைம் இதுக்கு மேல்ட்டு அந்த பொண்ணு கூட இவங்க பேசக்கூடாது, அங்கே போகக்கூடாது, சம்பாதிட்டு அங்கே ஒழுங்காக குடும்பத்தை பார்க்கணும் மேம். நீ ஒழுங்கா குடும்பம் நடத்தணும். நீ பண்றியா அது? நான் பண்ணுறேன் மேம். இவங்க அடிக்காத இருந்தால் தானே, இவங்க தான் அடிச்சு என்னை முடிக்கிறாங்களே. சரி, இந்த கவிதாவோட மேட்டர் உங்களுக்கு எப்படி தெரியும்? இவங்க பண்ணுறது, அந்த பொண்ணு சரி அங்கிட்ட பேசாது, மூஞ்சி கொடுத்து பேசாது, இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சுதான் இப்போ இங்கே தான் இருக்கிறாங்கன்னு எனக்கு நீங்க ஊகம் பண்ணிட்டீங்க. ஆமாம், இதுதான் உண்மை. ஏதாவது அவர் போன்ல பேசுறதோ ஏதாவது பாத்தீங்களா? இவங்க நேரடியெல்லாம் பேச மாட்டாங்க. இவங்க அதிகமாக கம்மக்கமாக அந்த கைத்தா இருக்கிறவங்க மேம். ஏன்னா இவங்க கிட்ட நிறைய இருந்துக்கிறேன். என்ன, அந்த பொண்ணு கல்யாணம் ஆகி 3 குழந்தைங்களோட 4 இருக்கு. பசங்க, 2 பொண்ணு 2 பையன். அப்படி இருக்கும்போது நீங்க இப்படி அபாண்டமா சொல்லலாம்? அப்பாண்டமா சொல்லல, அதுதான் உண்மை. நீங்க எனக்கு ஆதாரம், எனக்கு எப்படி நீங்க முதல்ல ஆதாரத்தை கொடுங்க. எங்கிட்ட வந்து ஆதாரம் கேக்குறீங்க? நீங்க ஒருத்தர் மேல பழிய போடுங்க, நீங்க ஆதாரம் சொல்லுங்க. மேம் நான் பைய போடல மேம், உண்மைதான் மேம் சொல்றேன். சொல்லுங்க, எப்படி உண்மைன்னு சொல்றீங்க? இவங்க என்ன ஆதாரம் இருக்கு உங்கள்ட்ட? இவங்க அதிகமா திருவண்ணாமலை சைடு தான் மேம் சுத்துறாங்க. ஒரு நாள் போன் பண்ணி திருவண்ணாமலை காசு, வண்டி டிவி காசு கட்டிட்டு அப்படியே சுத்திட்டு 3 நாள் அப்படியே சுத்திட்டு அப்படியே போய்க்கிறாங்க மேம். இப்போ இது மாத்திரை வாங்க வந்தாங்க, அதை வாங்கி வீட்டுக்கு கூட அட்டை பசங்களை எடுத்துன்னு வர சொல்லி அதை மாத்திரை வாங்கிக்க நான் அப்படியே போய்க்கிறாங்க. அப்படியே சுத்திட்டு அப்படியே போய்க்கிறாங்க. உங்கள்ட்ட என்ன ஆதாரம் இருக்கு? நான் உண்மையா சொல்றேன் மேம். எப்படி, எங்க ஆதாரம் எங்க? நான் உண்மைதான் மேம் சொல்றேன். அந்த பொண்ணுகிட்ட நீங்க பேசுமே, இதுக்கு மேல்ட்டு அதை பேசக்கூடாது. அவங்க இதுக்கு மேல்ட்டு அந்த பொண்ணு பேசக்கூடாது. இந்த முனியப்பன் இவ்வளவு உறுதியா சொல்றாங்க. அவங்க எந்த ஊர்ல இருக்காங்க? அவங்க வந்து பக்கத்து ஊரில் தாங்க. எந்த பக்கத்து ஊரு? எங்கள் ஊர் பக்கத்து. அது எப்படி அவங்கள மட்டும் கனெக்ட் பண்ணி பேசுறாங்க? தெரியல என்னென்ன. தெரியல மேடம். ஏதோ ஒன்று இருக்குல்ல மேம். 10 பேருக்கு முன்னால ஒரு பொண்ணு நிமிந்து பாக்குறாங்க பாரு, அவங்கள கூட நம்பிடலாம். 10 பேருக்கு முன்னால ஒரு பொண்ணு பார்த்து தலை குடிக்கிறாங்க பாரு, அவங்கள நம்ப கூடாது மேம். இதுல யாரு தப்பு பண்றாங்கன்னு தெரியலையே. இவங்க சந்தேகப்படுறாங்களா, இவர் வந்து போய் சொல்றாரான்னு தெரியலையே. இந்த முனியப்பன் செல்லு ரிப்பேர்னு கடையில் கொடுத்து இங்கே ஊருக்கு வரேன்னா 2 நாளைக்கு முன்னே கடையில் கொடுத்து எல்லாம் கிளியரா பண்ணிட்டு தான் வருவாங்க. ஹலோ, உங்க பேருமா? சுகந்தி என் பேரு. தீபா வந்திருக்காங்க. அந்த பொண்ணு வந்து இங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்றா, அவங்க புருஷன் வந்து பாத்துக்கிறது இல்ல, வேற யாரு கூடயோ தொடர்பு வச்சிருக்காரு நல்லா சொல்லிட்டு இருக்கா. எனக்கு இன்னும் அவ ரொம்ப சந்தேகப்படுற மாதிரி தெரியறது தேவையில்லாம. உங்களுக்கு தெரியுமா முனியப்பனை பத்தி? தெரியுமா அவர் எப்படி நல்லவரா? மேடம் அவர் வந்து குடிப்பாரு, ஆனா பொண்ணு விஷயம்ன்றதுலாம் எங்களுக்கு தெரியாது மேடம். அவர் பெங்களூர்ல இருக்காரு. சரி, குடிப்பாரு, ஆனா குடிச்சுட்டா 2 பேருக்கும் சண்டை வராது தெரியும். தீபா பத்தி தெரியுமா சுகந்தி உங்களுக்கு? தீபா அந்த புள்ளையும் வந்து அந்த மாதிரி போற பொண்ணு எல்லாம் இல்ல மேடம், அது நல்ல புள்ளதான். ஆமா, பட் தேவையில்லாம சந்தேகப்படுமா? அது பத்தி நம்மளுக்கு இது வந்து சொல்லும், இந்த மாதிரி இருக்காரு அண்ணி, அப்படி கண்டுக்க மாட்டேங்கிறாரு, குடும்பத்தை கண்டுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லுவோம். அதெல்லாம் எதுவும் இல்லம்மா, அவர் என்ன குடிக்கிறாரு அதானே ஒண்ணு அப்படின்னுவேன். அது கொஞ்சம் சந்தேகமா பேசுற மாதிரி பேசும், அவ்வளவுதான் மேடம். ஆனா அதை பத்தி டீட்டெயில் நமக்கு தெரியல. நீங்க வீட்டு பக்கத்துல தான் இருக்கீங்களா? எங்க எதிர் வீடு தான் அவங்க. நானும் வெளியில வேலைக்கு போயிடுவேன், எப்பயாவது ஒரு முறை வந்து சொல்லின்னு இருப்பாங்க. இப்பெல்லாம் வர்றது கூட இல்லை அவங்க. சரிம்மா, தேங்க்யூம்மா. இவங்க நம்பர் எப்படி உங்ககிட்ட? நான் தான் மேம் போய் அந்த அண்ணிக்கிட்ட என் செல்லில் பேலன்ஸ் இல்லைன்னா ஃபோன் பண்ணுவான் எங்கள் வீட்டுக்காருக்கு. நான் பண்ணுவேன், இப்போ அண்ணி கூட அண்ணின்னு சொல்லி கேட்டு பண்ணுவேன். இந்த நம்பர் எல்லாம் அவர் கிளியர் பண்ணலையே, நீ தான் தேவையில்லாம சந்தேகப்படுற. உன்னோட மனசுல தான் தேவையில்லாத விஷயம். வந்து ஐடியாவோட எந்த நம்பர் இருக்கணும் அவருக்கு தெரியாதா மேம்? சொல்றது உண்மைதான் மேம். அவரை பத்தி யாரும் அந்த மாதிரி தப்பா அபிப்பிராயம் சொல்லல. அவங்க அந்த அளவுக்கு நடந்துக்கல மேம். அவங்க அந்த ஊர்ல அந்த அளவுக்கு நடந்துக்க மாட்டாங்க. தெரியாது அவங்க பண்றது வெளியில. சரி, இப்ப என்னன்னா இந்த பாருங்க முனியப்பன், உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருந்தா கூட இன்னும் அப்படி அதை விட்டுருங்க. இல்லை மேடம், புத்தி கிடையாது மேடம். அது இல்லைன்னா என்னால ஒண்ணு அங்க போய் இல்லாதது எப்படிமா கொடுக்க முடியும் ஆதாரம்? அம்மா கிட்ட சொல்லுவாங்க. நீ முதல்ல ஆதாரம் நீ கொடு. இதே மாதிரி ஆதாரம் கொடு. கம்பெனி கம்பெனி இதுக்கு உட்கார்ந்துருக்காங்க.
கை எடுக்கிறேன் மேம், எனக்கு உதவி செய்யும் மேம். சத்தியமாக இவங்க இருக்கிறாங்க மேம், பழகுறாங்க மேம், உண்மைதான் மேம். சரி, இப்போ இப்படியே வச்சுப்போம். கம்பெனியில வாங்குறோம், ரேவதியோட தொடர்புல இருக்கு. இப்போ என்ன கவிதாவோட இப்போ என்ன பண்ணலாம்? அது வந்து என் பசங்களுக்கு தெரியும் மேம். தெரிஞ்சுட்டு தெரியும் இவங்க ரெண்டாவது பா கூட பேசக்கூடாது. சரி, அவ்வளவுதானே. இன்னும் போக மாட்டாரு, அதுக்கு என்ன பண்ணலாம்? இவங்க இப்படி தான் இருப்பாங்க, இவங்க இது பண்ணுவாங்க. இனி இப்படி இருந்தியானா நீ அவரோட வாழவே முடியாது. எனக்கு இவர் இல்லாதனா கூட எனக்கு போதும் மேம். இவர் இருந்து இல்லாததான் மேம் கிடக்குறேன். இப்போ உனக்கு என்னதான் வேணும்? எனக்கு அந்த ஆதாரம் எனக்கு இன்னைக்கு என்ன ஆதாரம்? என்ன அப்படிங்க முதல்ல நீ எனக்கு ஆதாரம் கொடு. நீ எனக்கு ஆதாரம் கொடு, அவருக்கு தொடர்பு இருக்குன்னு. நான் உனக்கு ஆதாரம் தரேன். நீ 2 பேர் இழுத்த இதுக்குள்ள, 2 பேருமே கல்யாணம் ஆன பொம்பளைங்க. அவங்க குடும்பத்திலயும் பிரச்சனை வரும் உன்னால. நீ அவங்க தேவையில்லாம அவங்க பேரையெல்லாம் இழுத்து விட்டுருக்க. இப்போ உன் குடும்பம் மட்டும் இல்ல, அவங்க குடும்பத்தையும் கெடுக்கிற நீ. எனக்கு வாழ்க்கையே இல்லைன்னா போதும் மேம். எனக்கு அந்த ஆதாரம் எனக்கு வேணும். என்ன ஆதாரம்? நீ 2 பேரோட பேர் எடுத்தால, 2 பொம்பளைங்களை பத்தி தப்பா பேசினல, அவங்க 2 பேரோட குடும்பம் என்ன ஆகும்? இப்ப நீ எனக்கு என்ன பண்றன்னா, நீ இந்த 2 பேரையும் இப்ப அவங்க 2 பேரோட பேரையும் எடுத்திருக்க. நீ அவங்க மேல பழி போட்ட, ஒரு பெரிய பழிய போடுற. அதுக்கு நீ எனக்கு ஆதாரம் கொடுக்கணும். மேம் உங்ககிட்ட தான் மேம் வந்தா நீங்க அதை எடுப்பீங்க. நீ முதல்ல ஒருத்தர் மேல குறை சொல்லும் போது அதுக்கான ப்ராப்பர் எவிடன்ஸ் இருக்கணும்ல. நீ ஒண்ணு இல்லைன்னா பார்த்துருக்கணும், இல்ல அவங்க வீட்டுக்குள்ள போய் நீ பிடிச்சிருக்கணும், இல்ல அவர் போன்ல பேசுறத நீ அதை ரெக்கார்ட் பண்ணி இருக்கணும். ஏதோ ஒண்ணு பண்ணி இருக்கணும். இவங்க உண்மையே இருக்கிறாங்க. எதுவுமே கிடையாது. அவங்க சிரிச்சாங்க, அவங்க அம்மா என்ன ஒரு மாதிரி பார்த்தாங்க சொன்னதுனால. மேம் 2018 அந்த செல்லு இவங்க இருந்தாங்க. என்ன 8 மாசம் வரவே இல்லை மேம். இவங்க 8 மாசம். இப்ப 2018 கதை சொல்ற, 2018 கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்ற நீ. இப்போ அதான் பண்ணிட்டு இருக்க. எங்களே முட்டாளாக்குற நீ. இல்ல மேம், நான் சொல்றது உண்மைதான் மேம். இவங்க இருக்கிறாங்க. நீ உட்காந்து சும்மா உட்காந்து கற்பனை பண்ணிட்டு ஒன்னு பண்ணிட்டு இருக்க. அவரையும் நோயின்னு கஷ்டப்படுத்திட்டு இருக்க. அதான் பண்ணிட்டு இருக்க நீ. எனக்கு உங்ககிட்ட வந்தா எனக்கு அது கிடைக்கும் அப்படி. இல்லாத ஆதாரம் எங்க இருந்துமா வரும்? இல்லாத ஆதாரம் எங்க இருந்து வரும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நீ ஒரு குற்றச்சாட்டு வைக்கும் போது அதுல ஏதாவது ஒரு உண்மை இருக்கணும். ஒண்ணுமே கிடையாது. எனக்கு என்கிட்ட இருக்கிறது எனக்கு இல்லாத கிடையாது. நீ எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. நான் கண்ணால பார்த்தேனோ, அவங்க பேசுறத பார்த்தேனோ, அவங்க வீட்டுல அவர் இருந்தாருனோ, ஏதாவது ஒண்ணு சொல்லு. தெருவில் செருப்பு போட்டுட்டு போனாங்க, அவங்க அம்மா என்னை பார்த்து ஒரு மாதிரி சிரிச்சாங்க. இதெல்லாம் ஒரு விஷயமாம்மா? இதெல்லாம் உன் மனசுல வர்றது கற்பனை. மன ரீதியா நீ பாதிக்கப்பட்டிருக்க. நீ எல்லாம் உனக்கு சந்தேகமாவே இருக்கு. உன் பொண்ணு சொல்றா அவர்கிட்ட கேட்கும் போதெல்லாம் செலவுக்கு அனுப்புறாருன்னு. நீ இப்படி நச்சரிச்சுட்டே இருந்தா அவர் எப்படி உங்க கூட வாழ்வாரு? சந்தேகப்பட்டுட்டே இருந்தேன்னா? எனக்கு இவங்க இல்லைன்னா கூட பரவாயில்ல மேம். எனக்கு இவங்க மேலே கம்ப்ளைண்ட் பண்ணி எனக்கு அந்த ஆதாரம், அந்த சிம் கார்டில் இருக்கிற ஆதாரம் வேணும். முனியப்பன், இந்த பொண்ணுக்கு என்னதான் பதில் சொல்றீங்க? அவள்கிட்ட சொல்லி புரிய வைங்க. பக்கத்துல போய் உட்காருங்க. எம்மா சொன்னாலும் புரியல. நீ பக்கத்துல போய் உட்காந்து அவளை புரிய வைங்க. இல்லை மேடம், அவளுக்கு இதை பாருங்க, அவளுக்கு நீங்க பாசமா இருக்கணும், அவ்வளவுதான் அவளுக்கு வேணும். நீங்க அங்க உட்காருங்க. நான் ஒரு விஷயம் கேட்குறேன். பக்கத்துல உட்காருங்க, மனைவி பக்கத்துல உட்காருங்க. எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. உங்களுக்கு வேற எந்த தொடர்பும் இல்லையா? இல்லை, வேற என்ன? உங்க பொண்ணு மேல சத்தியமா? எங்க பொண்ணு மேல சத்தியமா சொல்றேன், வேற எதுவும் சொல்லுங்க. ஒண்ணும் கிடையாது. உங்களுக்கு உங்க மனைவியை பிடிக்குமா? பிடிக்கும். என்ன பிரச்சனை அவள்கிட்ட? இவ்வளவுதான் கேட்கணும். என்ன பிரச்சனை? இல்ல, உங்களுக்கு என்ன பிரச்சனை அவள்கிட்ட? எனக்கு எந்த பிரச்சனை கிடையாது. அவ கேக்குறா பாருங்க, 7 மாசம் 8 மாசம் பக்கத்துலயே வராம, அவளை பார்க்காம, அவ கூட வந்து இருக்காம இருக்கீங்க. அது எப்படி கேக்குறா? அதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? கரெக்டு தான் மேடம், நான் ஒத்துக்கிறேன். சண்டை எல்லாம் வரத்தான் செய்யும். அதுக்காக அடிக்கடிக்கு ஆட்டா விட்டு ஓட்டா இப்படி, அதுதான் உங்களுக்கு பிரச்சனை. அதான் பிரச்சனை. அவளை கொஞ்சம் சொல்லி புரிய வைங்க. அவள்கிட்ட ஒரு நல்ல வார்த்தை. எவ்வளவு சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. இப்ப நீங்க என் முன்னாடி அவள்கிட்ட உட்காந்து பேசுங்க. நீங்க பாசமே கொடுக்கல அவளுக்கு. அவ ஏங்குற அவங்க பாசத்துக்காக. நீ வேலை வெட்டிக்கு போயதால வீட்டிலே இருந்துக்குன்னு பசங்களை பார்த்துன்னு இரு. நான் சொல்றது கேட்குறீங்களா முனியப்பன்? அவ ஏங்கிறது உங்க பாசத்துக்காக. அவ கையை பிடிச்சி ஒரு 2 நல்ல வார்த்தை பேசுங்க பாப்போம். நீங்க லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணீங்க. அவ கை வாங்க. பரவாயில்ல, அதனால தப்பே கிடையாது. பொண்டாட்டி கையை பிடிக்கிறதுனால ஒன்னும் ஆக போறது இல்லை. இன்னும் வேற எங்கன்னா ஆயிடுச்சுன்னு போறியா? ஸ்டேஷன் கேஷன் தானே. ஏற்கனவே 2 டைமுக்கு என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து கொண்டு போயிட்டு நல்லபடியா பேசு, நல்லபடியா பேசு. அதுக்கு தான் வேற எங்கன்னா கொடுத்து போறியா? இப்போ இவங்க நல்லா தான் இருப்பாங்க மேம். அங்கே பஸ்ஸில் போகும்போது தான் இவங்களோட இது என்னன்னு தெரியும், சுயரூபன்னு தெரியும். ஏன் இந்த மாதிரி பண்ணிக்கிற? 2 வாட்டி கம்ப்ளைண்ட் கொடுத்து என் மேலே போய் இதே மாதிரி தான் இங்கே சொன்ன மாதிரி தான் போலீஸ் ஸ்டேஷன்ல போலீஸ் ஸ்டேஷன்லேயே சொன்னது. என்ன சொன்னாங்க?
நீங்கள் எப்படி சொன்னீங்களோ அதே தான் அங்கேயும் ஸ்டேஷனில் சொன்னாங்க. கேளு நேராக. என்ன சொன்னாங்க? நீ தான் தேவையில்லாத மனசு போட்டு கோயப்பிள்ளைக்கிறோமா, அவர் கடை தான் இருக்கிறாரு. ஏதோ புருஷன் முன்னாடினா கொஞ்சம் சின்ன சண்டை செடி ஆகும். கரெக்டு தான். நீ இந்த காலத்துல யாரும் தப்பு செய்யுங்க, தப்பு செய்ய, ஆனால் போய் குடும்பத்தை பாருங்க, பொண்டாட்டி பிள்ளைக்கு பாருங்க அப்படின்னு தான் சொல்லி அனுப்பிச்சாங்க. நானும் எத்தனை வாட்டி நான் இன்னொரு வாட்டி அவளை அடிப்பீங்களா? இல்லை அடிக்க மாட்டேன். வீட்டுக்கு செலவு கொடுப்பீங்களா? குடும்பத்தை பார்ப்பீங்களா? அவள்கிட்ட கொஞ்சம் பாசமாக இருப்பீங்களா? அந்த கை எடுத்து மேலே போடுங்க. அந்த கையை பிடிங்க, பக்கத்தில் உட்காரு. இங்கே தான் இப்படி இருப்பாங்க, போகாம தெரியும் அந்த ரூபம். அவ கையை இழுத்து பிடிச்சிக்கிறா. உனக்கு ரொம்ப பிடிக்குமா புருஷனை? இவங்க என் மேலே அன்பா இருக்க மாட்டேன். அதுக்கு தான் அவ ஏங்குறா. முனியப்பன், பொண்டாட்டியை தானே பிடிச்சிக்கிறீங்க, கையை பிடிங்க. அதுதான் இல்லைன்னு சொல்ல. கையை பிடிங்க, அந்த கையில பிடிங்க. 8-7 மாசம் அந்த கை முதுகுல போடுங்க. அடிச்சிங்கல்ல, சரி ஐயா வா போலாம். விடாதே, கையை டைட்டா பிடிச்சிக்கோ. அப்படிதான் பண்ணுவாங்க. பஸ்ல போகும்போது தான் அவங்க ரூபம் நான் தெரியும். இது பாருங்க, பஸ்ல போய் அவளை டார்ச்சர் பண்ணாதீங்க. அவளோட இந்த நிலைமைக்கு நீங்க கூட காரணம். புரியுதா? புரியுதா? நீங்க விட்டு போயிடுறீங்க. அவளால சமாளிக்க முடியல, அவ ஏங்குறா அவங்க பாசத்துக்காக. நீங்க வேணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி போராடுறா. அவளை திட்டக்கூடாது. ஓகே தீபா, நான் சொல்றது கேளு. மனசுல இருக்கிறத அழுக்க தூக்கி போடு. சந்தேக பிராணியா இருந்தா நீ நல்லா வாழவே முடியாது. பசங்களை பாரு, புரியுதா? பசங்களை விட்டுட்டு போக கூடாது வீட்டுக்கு, சரியா? பெத்த தாயும் தகப்பனும் பொறுப்பா நல்லபடியா குடும்பம் நடத்தலைன்னா அடுத்த தலைமுறைகள் எஃபெக்ட் ஆகும். உங்களுக்கு ஒரு கடமை இருக்கு, அதை யோசிச்சுக்குங்க. மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.